இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த வீக்கோட கடைசி நாள் சனி ஞாயிறு நமக்கு லீவு. மார்க்கெட் இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50 ஸ்பாட் வந்து 44 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. சென்செக்ஸ் வந்து 88 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. நேற்று வேர்ல்டு மார்க்கெட்டில் நம்ம செக் பண்ணால் வேர்ல்டு மார்க்கெட்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக முடிஞ்சிருந்தது. டவ் 30 613, S&P 121, நாஸ்டாக் கம்போசிட் 680 பாயிண்ட்டு. இப்போ நடக்கிற FTSE 21 பாயிண்ட் ப்ளஸ் ட்ரேட் ஆகுது. CSE 40 70 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. டேக்ஸ் 103 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. நிக்கி பாருங்கள் 4% மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 2494. ஹாங்சங் 25 பாயிண்ட்டு, ஷாங்காய் கம்போசிட் 27, நம்ம NSE நிஃப்டி 66 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. BSE சென்செக்ஸ் 166 பாயிண்ட்டு, STI வந்து 45 பாயிண்ட் மைனஸு. காஸ்பி வந்து 18% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 1001 பாயிண்ட்டு. ஜாப்பனீஸும் காஸ்பியும் பொழந்து தள்ளிடுச்சு. ஏன்னா கண்டினியூஸாக அவங்க பெரிய லெவலில் விழுந்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி அங்கே நடந்திருக்கு. US டாலர் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. USD INR லிட்டில் பிட் அப்ரிஷியேஷன் ஆகிருக்கு. போனது $95, $95.468 போயிருக்கு. இப்போ ட்ரேட் ஆகுது 95.380. ஸோ லிட்டில் பிட் அப்ரிஷியேஷன். கோல்டு பெருசாக இறங்கியிருக்கு. சில்வர் லைட்டாக இறங்கியிருக்கு. காப்பர் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த க்ரூட் ஆயில் ஸ்பாட்டு 85 ட்ரேட் ஆகுது. அப்போ இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் 88 ட்ரேட் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்றது இங்கே கிளியராக தெரியுது. இப்போ டவ் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தா 250 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. நாஸ்டாக் ஃபியூச்சரை பார்த்தா 266 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. ஸோ இதை வச்சு நம்ம மார்க்கெட்டு இன்றைக்கி US மார்க்கெட் ட்ரேட் ஆனதுக்கப்புறம் அதோட இம்பேக்ட்டு நம்ம மார்க்கெட்டில் காட்டும். ஸோ மண்டேக்கான ரிப்போர்ட்டை நம்ம சண்டேயில் போடுவோம். இப்போது இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை மட்டும் பார்ப்போம். இன்றைக்கி மார்க்கெட் பெரிய லெவலில் ஏற்றம் இல்லை. ஒரு 66 பாயிண்ட்டு 24,383 முடிஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. மார்க்கெட் இன்றைக்கும் ஏறி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ 6வது நாளாக மார்க்கெட் ஏறி தான் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, லேசான ப்ராஃபிட்டோடு ஏறி முடிஞ்சிருக்கு. குளோபல் கியூஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அமெரிக்கா சந்தையெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அந்த AI மற்றும் டெக்னாலஜி தொடர்பான ஸ்டாக்ஸ் எல்லாம் ஜாப்பனீஸ்லேயும் கொரியாலேயும் காஸ்பிலையும் பெரிய லெவலில் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பத்தாவதுக்கு க்ரூட் ஆயில் வந்து இப்போ தான் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம மார்க்கெட் ட்ரேட் ஆகும்போது அவன் 85 86 அந்த ரேஞ்சிலேயே இருந்தான். இப்போ 88 இருக்கான். ஸோ அதுவும் பெரிய லெவலில் பயமுறுத்துகிற அளவுக்கு ப்ரைஸ் ஏறலை. நம்ம ரூபாயும் ஓரளவுக்கு அப்ரிஷியேஷன் லிட்டில் பிட் அப்ரிஷியேஷன் ஆகிருக்கு. FI ஃப்ளோ வந்து மார்க்கெட்டில் பையிங் அப்படின்ற நிலைமையில் இருக்கிறதுனால மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ FIs வாங்குகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட்டில் அந்த பேனிக் அப்படின்ற அந்த மோடே இல்லை. நம்ம இந்தியா விக்ஸை பார்த்தா அது இன்றைக்கி 3% கிட்ட இறங்கியிருக்கு, 11.76. ஸோ மார்க்கெட்டில் இப்படி தாங்க இருக்கும். இனிமேல் ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே போயிட்டு சடார்னு FIs பையிங்கில் இருக்கிறதுனால சடார்னு ஒரு 50-60 பாயிண்ட் மேலே போகும். கடைசி நேரத்தில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால தான் இந்த ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. இதுவே நார்மல் டேஸாக இருந்தால் மார்க்கெட் இன்னும் மேலே போயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு ஹெல்ப் பண்ண செக்டார்ஸ் எதுனா ஃபினான்ஷியல் செக்டார் நல்லா இருந்தது, பேங்கிங் செக்டார் நல்லா இருந்தது, ஆட்டோ நல்லா இருந்தது, ஃபார்மா நல்லா இருந்தது. அந்த பஜாஜ் ஃபினான்ஸ் கூட Q1 ரிசல்ட்டு நல்லா கொடுத்துருக்கிறதுனால ஃபினான்ஸ் செக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷர் தான் இருந்தது. ஆட்டோலையும் இந்த பையிங் ப்ரெஷர் இருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. இன்றைக்கி வீக் செக்டார் அப்படின்னா IT செக்டாரில் பெரிய லெவலில் ப்ராஃபிட் புக்கிங் இன்றைக்கி நடந்திருக்கு. எல்லா IT செக்டாருமே இன்றைக்கி கீழே விழுந்திருக்கு நிஃப்டி 50 இருக்கிறதுல. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட். இந்த Q1 ரிசல்ட் எல்லாம் பல நிறுவனத்தோட இந்த Q1 ரிசல்ட்லாம் பக்காவாக வந்திருக்கிறதுனால தான் மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் மூமெண்ட்லேயே இருக்குது. ரெண்டாவது டொமஸ்டிக் பையிங் நடக்குது, FIs பையிங்கும் நடக்குது. ப்ராட் மார்க்கெட் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்க மாதிரி தெரியுது. மிட் கேப், ஸ்மால் கேப், இந்த குறியீடு, இந்த இண்டெக்ஸஸ் எல்லாம் லாபத்தில் தான், வலிமையான லாபத்தில் தான் முடிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கான் கண்டினியூஸாக ஒரு 3 நாளாக. இதை பாருங்கள், நிஃப்டி நெக்ஸ்ட் 50 952, மிட் கேப் நிஃப்டி 107, ஸ்மால் கேப்பும் ஏறி தான் முடிஞ்சிருந்து. ஸோ மார்க்கெட்டில் ப்ராடர் மார்க்கெட் எல்லாம் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ஸோ எல்லா இண்டெக்ஸஸும் ஏறிக்கிட்டு இருக்குது. இதை வச்சு பார்த்தா
நமக்கு எது சப்போர்ட்டாக இருக்கும், எது ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்றத திங்கட்கிழமைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை நம்ம சண்டேயில் போடலாம். இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் இன்றைக்கி ஒரு 4 கால் பண்ணேன். அதில் ஒரு கால் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. 3 கால் பண்ணேன். 3 காலும் பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ண முடியல. 1800 அதில் ஒரு 400 போனால் கூட 1400 தான் ப்ராஃபிட் இன்றைக்கி பண்ண முடிஞ்சுது. அதுவும் இந்த எப்போ இந்த 24,374 உடைச்சானோ அப்போ தான் எடுத்தேன். அந்த காலை கூட இது கரெக்டாக இதை உடச்சி மேலே நின்றுது, எடுத்தேன். இதில் தான் அந்த ப்ராஃபிட் பண்ணேன். இந்த இடத்துலலாம் பண்ணும்போது லாஸஸ் தான் வந்தது. அதனால தான் இந்த மாதிரி சைட்வேல ரேஞ்ச் பவுண்டில் இருக்கும்போது நான் பண்ணுறதே கிடையாது. அந்த ஒரு கால் லாஸ் இதில் தான் வந்தது. அப்புறம் இந்த ஒரு காலில் ப்ராஃபிட் பண்ணது, அதாவது இந்த பேஸை தொடும்போது ரிவர்ஸ் ஆகுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ரிவர்ஸ் தான் ஆச்சு. அதில் ஒன்று எடுத்தேன். அந்த எடுத்த லாஸ், அந்த புக்கிங்கை இதில் லாஸ் பண்ணேன். அப்புறம் இங்கே எடுத்தேன். அப்புறம் இங்கே ஒரு புட் சைடில் இருந்து இவ்வளோ தான் இன்றைக்கி. மொத்தமே 1800 தான். அதில் ஒரு 400 ப்ரோக்கரேஜ் போனால் கூட 1400 ப்ராஃபிட்டோடு இன்றைக்கி முடித்தேன். வெள்ளிக்கிழமையே லாஸ்ட் நாள்ன்றது. ஸோ மார்க்கெட்டில் வந்து புல்லிஸோட கை தான் ஓங்கியிருக்கு அப்படின்றது கிளியராக தெரியுது. மார்க்கெட் ஒவ்வொரு ரெசிஸ்டண்ட்டாக உடச்சி வந்துக்கிட்டே இருக்குது. நான் இன்றைக்கி 24,400 உடச்சிட்டு 24,400க்கு மேலே தான் க்ளோஸ் ஆகும்னு நினச்சேன். ஆனால் அப்படி க்ளோஸ் ஆகலை, இறங்கிடுச்சு. ஸோ மார்க்கெட் அந்த புல் ஸ்ட்ரென்த்து மார்க்கெட்டில் கிளியராக கண் எதிரில் தெரியுது. ஸோ இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் இது தான். புல்ஸோட ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்குது. ஏன்னா ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் நல்லா இருக்குது. பாசிட்டிவ் ஏர்னிங் ரிப்போர்ட் வந்துக்கிட்டு இருக்குது. எஃப்ஐ இன்ஃப்ளோ வந்து பையிங் சைடில் இருக்குது. மிட் கேப் ஸ்மால் கேப்பில் நல்லா சப்போர்ட்டில் இருக்குது. பியர் கன்சர்ன் பார்த்தா ஐடி மட்டும் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. குளோபல் எக்கனாமிக்ஸ் வந்து அன்சர்டனிட்டி இருக்குது. மார்க்கெட்டோட அடுத்த ரெசிஸ்டண்ட்டுன்னு என்ன கேட்டால் 24,500, 24,600 இதை நோக்கி மார்க்கெட் போகும். எஃப்ஐஎஸ் பையிங்கில் இருந்தால் நடுவில் ஏதாவது வேர்ல்டு மார்க்கெட் ஏதாவது சதி பண்ணிடுச்சுன்னா தான் மார்க்கெட் கேப் டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் திடீர்னு 88 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதுதான் இப்போ இன்றைக்கான ஹை. ஏன்னா இன்றைக்கான ஹை வந்து 88.64. ஸோ அதுக்கே வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம மார்க்கெட் ட்ரேட் ஆகும் போதெல்லாம் இது 85 தான் இருந்தது. நாஸ்டாக் ஃபியூச்சர் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இப்போ நடக்கிற நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியை ஒரு வாட்டி பார்த்துருவோமே. 32 பாயிண்ட் மைனஸ்ன்னு காட்டுது. இது 415 இருக்குது. இது 383 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் அது இன்னும் ஒரு 8 மணி நேரம் ட்ரேட் ஆகணும் யூஎஸ் மார்க்கெட். அதுக்கப்புறம் அதோட இம்பேக்ட்டு நம்ம மார்க்கெட்டில் தெரியும். அதை பொறுத்து நம்ம சண்டேல மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் ஒரு 1400 ப்ராஃபிட் ஆஃப்டர் த ப்ரோக்கரேஜ் கழிச்சிட்டு. ஸோ நீங்களும் இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.